புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கிய மாணவர் வீல் சேருடன் நீட் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டார். புதுச்சேரியில் நீட் மறுதேர்வு இன்று 9 மையங்களில் நடைபெற்றது. பல்வேறு சோதனைகளுக்கு இடையே மாணவர்கள் தேர்வு எழுத அனுமதித்த நிலையில் லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த யஷ்வந்த் என்ற மாணவன் தேர்வு எழுத விண்ணப்பித்திருந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கியுள்ளார். ஆன்லைன் மூலம் தேர்வு எழுத அதிகாரிகளை தொடர்பு கொண்ட பொழுது சரியான தகவல் கிடைக்காததால் வீல் சேரில் வந்து இன்று தேர்வு எழுதினார். அவரது பெற்றோர் மற்றும் அதிகாரிகள் உதவியுடன் முடிந்தவரை தேர்வு எழுத முடியும் என்ற நம்பிக்கையுடன் காலில் கட்டு மற்றும் கைகளில் காயங்களுடன் தேர்வு எழுத வந்த மாணவனை அதிகாரிகளும் சக மாணவர்களும் உற்சாகப்படுத்தி தேர்வு மையத்திற்குள் அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோ சார்லஸ் மார்ட்டின் ஏற்பாட்டில் காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள ரெயின்போ நகர் பார்க்கில் 12வது உலக யோகா தினத்தை ஒட்டி இலவச யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், சிறியவர்கள், முதியவர்கள், பெண்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், தொகுதி தலைவர் கோகுலக்கண்ணன், பொறுப்பாளர் சுரேஷ், இளைஞர் அணி துணைத் தலைவர் ஜாகிர் ஹுசேன், மகளிர் அணி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காரைக்காலில் 4990 பேர் நீட் மறுதேர்வில் பங்கேற்றனர். பல்வேறு சோதனைகளுக்கு பின்பு மாணவ மாணவிகள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று நடைபெற்ற நீட் மறுதேர்வில் மொத்தம் 4990 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். புதுச்சேரியில் 9 மையங்களில் 4324 பேரும், காரைக்காலில் 3 மையங்களில் 666 பேரும் பங்கேற்றனர். தேர்வுக்கு முன் மாணவர்கள் மெட்டல் டிடெக்டர், பயோமெட்ரிக் பதிவு உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர். மொபைல், ப்ளூடூத், வாட்ச் போன்ற மின்னணு சாதனங்கள் தடை செய்யப்பட்டிருந்தன. தேர்வு மையங்களில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுடன் தேர்வர்களுக்காக பிஆர்டிசி சிறப்பு இலவச பேருந்துகளும் இயக்கப்பட்டன. மேலும் தேர்வு முடியும் வரை பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் காத்திருக்க சிறப்பு காத்திருப்பு மையங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. புதுச்சேரி மாநிலம் விநாயகம்பட்டு கிராமத்தில் சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் பயிற்சியின் மூலம் ராணுவ பணிக்கு தேர்வான 4 இளைஞர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் பிரகாசம் தலைமையிலான சுரக்ஷா சேவா சமூக அமைப்பு கடந்த 5 ஆண்டுகளாக கிராமப்புற இளைஞர்களுக்கு பல்வேறு அரசு பணிகளுக்கான உடற்தகுதி மற்றும் எழுத்து தேர்வு பயிற்சிகளை வழங்கி வருகிறது. இதன் மூலம் இதுவரை சுமார் 65 இளைஞர்கள் புதுச்சேரி, தமிழ்நாடு காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் ராணுவம் உள்ளிட்ட பல்வேறு அரசு பணிகளில் சேர்ந்துள்ளனர். 2026ஆம் ஆண்டிற்கான ராணுவ ஆட்சேர்ப்பு தேர்வில் சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் பயிற்சி பெற்ற விநாயகம்பட்டு ஞானசுந்தர், குயிலாப்பாளையம் ஆகாஷ், பிச்சைவிராம்பேட் லோகேஷ் மற்றும் சோரப்பட்ட ஹரிஷ் ஆகிய 4 பேர் ராணுவ பணிக்கு தேர்வாகியுள்ளனர். இதனையொட்டி விநாயகம்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவிற்கு சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் தலைவர் பிரகாசம் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், தேர்வான இளைஞர்களின் குடும்பத்தினர், அமைப்பில் பயிற்சி பெற்று வரும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ராணுவ பணிக்கு தேர்வான 4 பேருக்கும் நினைவு பரிசுகள் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டன. நாட்டிற்கு சேவை செய்ய தங்களது பிள்ளைகள் செல்லும் பெருமிதத்தில் பெற்றோர்கள் கண்கலங்கிய தருணம் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் தேர்தல் முடிந்த 45 நாட்களுக்கு மேலாகியும் முழு அமைச்சரவை செயல்பாட்டிற்கு வராததால் அரசு நிர்வாகம் முற்றிலும் முடங்கியுள்ளது. புதுச்சேரியில் அமைச்சரவை முழுமையடைந்ததை ஒட்டி அன்று மாலையே முதல்வர் உள்ளிட்ட 6 பேருக்கும் துறைகள் ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியது. பவர்ஃபுல் இலாகாக்களான உள்துறை, நிதி, பொதுப்பணி போன்ற துறைகளை தங்கள் வசம் வைத்துக் கொள்ள என்ஆர் காங்கிரஸ், பாஜக இடையே ஏற்பட்டுள்ள போட்டாபோட்டி காரணமாக இலாகா ஒதுக்கீட்டில் இழுபறி நீடித்து வருகிறது. ஆனால் நிர்மல்குமார் சுரானா தன்னை சந்தித்தது மரியாதை நிமித்தமானது என முதல்வர் கூறினார். பாஜக தரப்பிலோ மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறி சில தகவல்களை முதல்வரிடம் தெரிவித்ததாக கூறினார். இதனால் அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கீடு செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. தேர்தல் நடைமுறை முடிந்து 45 நாட்கள் ஆகியும் முழு அமைச்சரவை செயல்பாட்டிற்கு வராததால் புதுச்சேரியில் அரசு நிர்வாகம் முற்றிலுமாக முடங்கியுள்ளது. தவறான உச்சரிப்பால் உலக கோப்பை ரசிகர்களை கவர்ந்த புதுச்சேரி பெண் 350 ஷர்ட்ஸ் செல்வியின் ரீல்ஸ் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி நயினார் மண்டபத்தில் செல்வி என்பவர் 350 ஷர்ட்ஸ் என்ற கடையை நடத்தி வருகிறார். கால்பந்து வீரர்கள் லியோனஸ் மெஸ்ஸியை, லெசி, கைலியன் எம்பாப்போவை,
பாப்பா லமின் யாமாலை லக்ஷ்மி அம்மா என அழைத்து வெளியிட்ட ரீல் சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. 30 ஆண்டுகள் வீட்டில் வேலை செய்த அவர் உடல்நல காரணங்களால் சிறிய அளவில் சட்டை விற்பனை தொழிலை தொடங்கி விற்பனையை அதிகரிக்க 2 ஆண்டுகளுக்கு முன்பு ரீல்ஸ் வெளியிட தொடங்கினார். உலகக்கோப்பை தொடர்பான வீடியோக்கள் வைரலானதை தொடர்ந்து அவரது கடைக்கு வாடிக்கையாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. குறைந்த வருமானம் கொண்ட மக்களும் மாணவர்களும் பயன்பெறும் வகையில் அனைத்து சட்டைகளையும் 350 ரூபாய் என்ற ஒரே விலையில் விற்பனை செய்து வருவதாக செல்வி தெரிவித்தார். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கொக்கு பார்க் சிக்னல் அருகே நள்ளிரவில் அதிவேகமாக வந்த கார் ஒன்று சாலை ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 2 சக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் பைக் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு புதுச்சேரிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதால் நகரின் முக்கிய சாலைகளில் நள்ளிரவு வரை போக்குவரத்து நெரிசல் நிலவி வருகிறது. இந்நிலையில் இன்று அதிகாலை 2 மணியளவில் சிவாஜி சிலை பகுதியில் இருந்து ராஜீவ்காந்தி சதுக்கம் நோக்கி புதுச்சேரி பதிவெண் கொண்ட கார் ஒன்று அதிவேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. கொக்கு பார்க் சிக்னல் அருகே வந்தபொழுது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 2 சக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. மோதலின் தாக்கத்தினால் 2 சக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. இதையடுத்து காரில் இருந்த 2 பேர் உடனடியாக கீழே இறங்கி அங்கிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. சம்பவத்தை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் உடனடியாக தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோரிமேடு தீயணைப்பு நிலைய வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை முழுவதுமாக அணைத்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த வடக்கு போக்குவரத்து போலீசார் விபத்தை ஏற்படுத்திய காரை பறிமுதல் செய்து விபத்திற்கான காரணம் மற்றும் தப்பிச் சென்ற நபர்கள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருவதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது. புதுச்சேரியில் 3 பேரிடம் 60,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்கள் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். பாகூரை சேர்ந்த பெண் ஒருவரை மொபைல் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் கிரெடிட் கார்டு செயலாக்கம் குறித்து விளக்கம் அளித்துள்ளார். அவரது பேச்சை உண்மை என நம்பிய பெண் தனது கிரெடிட் கார்டு விவரங்களை மர்ம நபருக்கு பகிர்ந்தார். பின் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 46,640 ரூபாய் மாயமாகியது. பின் தான் ஏமாற்றப்பட்டது அவருக்கு தெரிய வந்தது. இதேபோல தவளக்குப்பத்தை சேர்ந்த நபர் 10,000 ரூபாயும், நெட்டப்பாக்கத்தை சேர்ந்த நபர் 3,500 என 3 பேர் மொத்தம் 60,140 ரூபாயை ஆன்லைன் மோசடியில் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தமிழக முதல்வர் விஜய் பிறந்தநாள் விழாவை ஒட்டி முன்னாள் எம்எல்ஏ சுவாமிநாதன் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கி கொண்டாடினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜயின் 52வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி தாவேகா கட்சியின் பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சுவாமிநாதன் காலாப்பட்டு தொகுதி முழுவதும் உள்ள ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர்களுக்கு சீருடை வழங்கி கொண்டாடினார். இதேபோன்று காலாப்பட்டு சுனாமி குடியிருப்புகளுக்கு செல்லும் ஈசிஆர் ரோடு, சிங்காரவேலர் ஆட்டோ ஸ்டாண்ட் உள்ளிட்ட ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சீருடை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மக்கள் நல சங்கத்தின் தலைவர் குமார் உடனிருந்து வாழ்த்து தெரிவித்து நன்றி கூறினார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை குழந்தைகள் அறுவை சிகிச்சை துறை 500 ரோபோட்டிக் உதவியுடன் குழந்தைகளுக்காக மேற்கொள்ளப்பட்ட அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. ஜிப்மரில் குழந்தைகளுக்கான ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை திட்டம் 2018ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. அரசு துறையின் கீழ் செயல்படும் உயர்நிலை மருத்துவ நிறுவனங்களில் குழந்தைகளுக்கான ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையை அறிமுகப்படுத்திய முன்னோடி நிறுவனங்களில் ஜிப்மரும் ஒன்று. இந்த சாதனை குறித்து குழந்தைகள் அறுவை சிகிச்சை துறையின் பேராசிரியரும் துறை தலைவருமான டாக்டர் கிருஷ்ணகுமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 500 ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் என்ற மைல்கல்லை எட்டியது பல ஆண்டுகளாக நடைபெற்ற அர்ப்பணிப்பான குழு முயற்சி. ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை முறைகள் குழந்தைகளுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்குகின்றன. சிறிய வெட்டுக்காயங்கள், குறைந்த இரத்த இழப்பு, அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய வலி குறைவு, விரைவாக குணமடைதல் மற்றும் சிறந்த உடல் தோற்ற முடிவுகள் ஆகியவை அவற்றில் முக்கியமானவை. குழந்தைகளின் உடல் அமைப்பு மிகவும் நுட்பமானதாக இருப்பதால் துல்லியமான மற்றும் குறைந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அறுவை சிகிச்சைகள் அவர்களின் நீண்டகால ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவுகின்றன. இந்த சாதனையின் மிக முக்கியமான அம்சம் உயர்தர ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளை சாதாரண மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களுக்கும் கிடைக்க செய்திருப்பதுதான் என்றார். போலீஸ் ஸ்டேஷன்களில் நடந்த மக்கள் மன்றத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 40 புகார் மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் பொதுமக்களின் குறைகளை கேட்ட ஒவ்வொரு சனிக்கிழமையில் மக்கள் மன்றம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி நேற்று புதுச்சேரி பெரியகடை காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி கலைவாணன் தலைமையில் மக்கள் மன்ற நிகழ்ச்சி நடந்தது. அதேபோன்று சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி ராகவ்,
போக்குவரத்து காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி திவ்யா ஆகியோர் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தனர். காரைக்காலில் சீனியர் எஸ்பி லட்சுமி சௌஜன்யா, சேதராப்பட்ட காவல் நிலையத்தில் வம்சித ரெட்டி, பாகூரில் எஸ்பி ஜிந்தா கௌதண்டராமன், வில்லியனூரில் எஸ்பி சுப்பிரமணியன், ஏனாமில் எஸ்பி வரதராஜன், மாகேவில் காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் அனில்குமார் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தனர். மக்கள் மன்றத்தில் பொதுமக்களிடமிருந்து மொத்தம் 60 மனுக்கள் பெறப்பட்டது. அதில் 40 மனுக்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. மக்கள் மன்றத்தில் 26 பெண்கள் உட்பட 227 பேர் கலந்து கொண்டனர். அரசு மாணவர் சிறப்பு பஸ் விபத்து குறித்து கல்வித்துறை சார்பில் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. தவளக்குப்பத்தை சேர்ந்த சிவானந்தம் என்பவர் நேற்று முன்தினம் மாலை கனகச்செட்டிக்குளத்தில் இருந்து அரசு மாணவர் சிறப்பு பேருந்தை ஓட்டி சென்றார். பஸ் 100 அடி சாலை ஆர்டிஓ அலுவலகம் அருகே வந்தபொழுது சாலையோரம் நடந்து சென்ற பெண் மீது மோதி விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்த கிழக்கு போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பேருந்தை ஓட்டிய சிவானந்தத்தை பிடித்து சோதனை செய்தபோது அவர் குடிபோதையில் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து சிவானந்தம் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். பின் நேற்று கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இதையடுத்து நேற்று கல்வித்துறை சார்பில் விபத்து குறித்த விளக்கத்தையும் பேருந்து மற்றும் டிரைவர் மீது போடப்பட்டுள்ள வழக்கு மற்றும் வாகன ஆவணங்கள் குறித்து தகவல்களை 5 நாட்களுக்குள் தனியார் பேருந்து நிறுவன ஒப்பந்ததாரர் கல்வித்துறைக்கு அளிக்க வேண்டும் என கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முக்கிய சந்திப்புகளில் பசுமை பந்தல் அமைப்பதற்கு 55 லட்சத்தை ஒப்பந்ததாரருக்கு இதுவரை பொதுப்பணித்துறை வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுச்சேரியில் கோடை காலங்களில் சிக்னல்களில் வாகன ஓட்டிகள் படும் அவதியை உணர்ந்த அரசு பொதுப்பணித்துறை மூலம் சிக்னல்களில் இடது மார்பாக சாலையில் மட்டும் பசுமை பந்தல் அமைத்து வருகிறது. அதன்படி அஜந்தா, ராஜா, அண்ணா சாலை சந்திப்பு, நெல்லித்தோப்பு, இந்திரா காந்தி சதுக்கம் மற்றும் ராஜீவ்காந்தி சதுக்கம் ஆகிய 6 சிக்னல்களில் மார்ச் மாதம் முதல் ஜூலை மாதம் வரை 5 மாதங்களுக்கு பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த ஆண்டு பசுமை பந்தல் அமைத்ததற்கு 55 லட்சத்தை ஒப்பந்ததாரருக்கு இதுவரை பொதுப்பணித்துறை வழங்கவில்லை. இந்த நிலையில் அதே ஒப்பந்ததாரரிடம் இந்த ஆண்டுடன் தேர்தல் முடிந்ததும் பணத்தை விடுவிப்பதாக ஆட்சியாளர்கள் கூறினர். அதனை ஏற்று ஒப்பந்ததாரரும் அனைத்து சிக்னல்களிலும் பசுமை பந்தலை அமைத்தார். இந்த நிலையில் தேர்தல் முடிந்து 1.5 மாதங்கள் மேலாகியும் இதுவரை ஒப்பந்ததாரருக்கு அரசு தரப்பில் இருந்து பணம் விடுவிக்கப்படவில்லை. மேலும் புதிய அரசு பொறுப்பேற்றாலும் அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கீடு செய்யப்படாததால் யாரிடம் சென்று பணத்தை கேட்பது என தெரியாமல் ஒப்பந்ததாரர் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். புதுச்சேரியில் 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கடற்கரை சாலையில் நடைபெற்ற யோகா செயல் விளக்க பயிற்சியில் சுமார் 4000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை, ஆயுஷ் இயக்குநரகம், பள்ளி கல்வித்துறை, உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை ஆகியவை இணைந்து நடத்திய 12வது சர்வதேச யோகா தின விழா கடற்கரை சாலையில் சிறப்பாக நடைபெற்றது. காலை 7 மணி முதல் 9 மணி வரை நடைபெற்ற நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலை வகித்தார். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சார்பில் தயாரிக்கப்பட்ட யோகா 360 என்ற விழிப்புணர்வு கையேடும் வெளியிடப்பட்டது. விழாவில் அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான், காவல்துறை இயக்குநர் ஷாலினி சிங், சுற்றுலாத்துறை ஆணையர் மற்றும் செயலர் டாக்டர் மணிகண்டன், உயர்கல்வித்துறை செயலர் முகமது அசின் அபித், சுகாதாரத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் யோகா வல்லுநர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற பெருந்திரள் யோகா செயல் விளக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 4000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தேசிய மாணவர் படையை சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களும் திரளாக பங்கேற்றனர். மேலும் உப்பளம் இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற கூடுதல் யோகா செயல் விளக்க நிகழ்ச்சியில் 250 பேர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்புடன் விழா ஏற்பாடுகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டதாக சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன் தெரிவித்துள்ளார்.